பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology. Admissions open. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர April 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குவீன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா April 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம். எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கல, ஆனா அமித்ஷா அவர்கள் அறிவித்து விட்டார் இல்லையா? அடுத்து கூட்டணி ஆட்சி என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாஜக எப்பவுமே ஒரு கூட்டணி மட்டும் வைப்பாங்க. அடுத்த முறை கூட்டணி அமைச்சரவை துணை முதலமைச்சர் என்பதற்கு வருவாங்க. அடுத்த முறை அவர்களே ஆளுகிற வகையில அவர்களை வளர்த்துக் கொள்வார்கள். கூட்டணி வைத்த அந்த பெரிய கட்சியை சிதைத்து விடுவார்கள். ஒருங்கிணைங்க அதிமுக நான் சொல்றது அதிமுக வலிமையான அதிமுக இவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்றாலே இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தேடி வரலாம், தேமுதிக தேடி வரலாம், விஜய் கூட தேடி வரலாம். எல்லோரும் வெளிப்படையாக சொல்லப்படுவதுங்கிறது செங்கோட்டையன் ஒரு மாற்று தலைவராக முன்னிறுத்தப்படுகிறார். பாஜகவினுடைய மாநில தலைமை மாற்றப்படும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஒருவேளை அப்படி ஒரு மாற்றம் நிகழ்வு, இதெல்லாம் ஹேசியம் தானே. ஒருவேளை மாத்தலைன்னா அதிமுக ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டார் என்பதை எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும். தாவேகா அதிமுக ஒரு கூட்டணிக்குள்ள நுழைந்தால் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்றதையும் பேசுறாங்க. விஜய் அவர் துணை முதலமைச்சர் கேட்பாரு. அப்புறம் பாஜக சொல்றதும் விஜய் சொல்றதும் ஒண்ணுதானே. நடப்பு அரசியல் சூழல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பரபரப்பு அப்படின்றது கூடிக்கிட்டே இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அதுல குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி விசிட் சமயத்துல வந்து அண்ணாமலை குறித்து சொல்லியிருந்ததாகவும் அதனை ஒட்டி நிறைய நகர்வுகள் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். என்ன நடக்குது? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரது உறவினர்கள் வீட்டில் அந்த சோதனை நடந்த பொழுதே அதிமுகவை அடகு வைக்க அவர் முடிவு செய்து விட்டார். அதற்கு பிறகு அதிமுக குறித்து நடைபெற்ற சம்பவங்கள்ல அவர் அமித்ஷாவிடத்தில் சென்று சரணாகதி அடைந்திருக்கிறார். அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு கூட்டணி வைப்பதில் அவ்வளவு உடன்பாடோ அவ்வளவு விருப்பமோ இல்லை. பாஜக இல்லாத என்டிஏல இருக்கிற மற்ற கட்சிகள் திமுக கூட்டணி அப்படியே தொடர்ந்தாலும், இப்ப இருக்கிற நிலையிலேயே தொடர்ந்தாலும், இந்த ஆட்சியின் மீது இருக்கிற அதிருப்திகள் நிச்சயமாக ஒன்றுபட்ட அதிமுகவாக கட்டமைக்கப்பட்டு பாஜக இல்லாத ஒரு கூட்டணியாக வடிவமைக்கப்பட்டாலே வெற்றி பெறுகிற நிலையில தான் இருந்தது. பாஜக மூலமாக சில பலம் அரசியல் ரீதியாக தேர்தல் காலகட்டங்களில் உதவலாம். ஆனால் அதை விட நமக்கு பலகீனங்கள் அதிகமாக இருக்கு. அந்த பலகீனங்கிறது என்னன்னா, நீங்க அவர்களிடத்துல கூட்டணி வைத்த கட்சிகள் எல்லாமே சிதறுண்டு போயிருக்கிறார்கள், அழிந்து போயிருக்கிறார்கள், உருக்குலைந்து இருக்கிறார்கள், காணாம போயிருக்காங்க. எப்படி வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம். அதிமுகவில் இன்றைய சூழ்நிலையில ஒரு வலிமையான ஒரு தலைவர் இல்லை. ஜெயலலிதா அம்மாவை போல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல ஒரு வலிமையான தலைவர் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் யாரோடு கூட்டணி வைத்தாலும் அந்த வலிமையோடு மேற்கொண்டு அந்த கூட்டணி இல்லாமலும் பயணிக்கிற தலைமை வந்து இல்லை. அதிமுகவினுடைய பலம், மக்களிடத்தில் இருக்கிற அந்த வாக்கு வங்கி, கட்சியில புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக ஜெயலலிதா அம்மாவிற்காக இருக்கக்கூடிய அந்த தொண்டர் பலம், திமுக எதிர்ப்பு, ஒரு மக்களுக்கு அனுசரணையான ஒரு ஆட்சி முறை, இதுதான். இவற்றை நாம இழக்க வேண்டியது வரும். அதனால வந்து அதிமுக தொண்டர்களுக்கு இதுல முழு உடன்பாடு இல்லை. அந்த அடிப்படையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட
அதிமுக பாஜகவோடு கூட்டணி இல்லை, அவர்களால் தான் நம்ம ஆட்சியை இழந்தோன்னு பல முன்னாள் அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. அல்லது பாஜகவால் தான் நாங்கள் தோல்வி அடைந்தோம்னு பல பேர் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, ஒரு குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்பவும் அவர்கள் சொல்றது இது 6 மாசங்கிறது சில மாதங்கள்ல மீண்டும் கூட்டணி இல்லை என்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளியேறிடுவோம், அதனால தேர்தலில் அதிமுக பாஜக இல்லாமல் பயணிக்கும் என்கிறார்கள். ஆனா இதெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகளும் முடிவுகளாகத்தான் இருக்கும். இப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கான முன்னெடுப்பை செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது பாக்குறீங்க? ஒருங்கிணைந்த அதிமுக நான் சொல்றது ஏதோ சசிகலாவை சேர்த்திட்டா போதுமா, ஓபிஎஸ் சேர்த்துட்டா போதுமா, அது அல்ல. அம்மா அவர்கள் இருந்த பொழுது உறுப்பினர்களாக இருந்த அனைவரும் மாற்று கட்சிக்கு செல்லாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிறவர்கள், நீக்கப்பட்டவர்கள் லட்சோப லட்சம் பேர் இருக்கிறாங்க. எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து தகுந்த மரியாதையையும் பொறுப்புகளையும் கொடுத்து ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கி வழிநடத்தினாலே வெல்லுகிற வலிமை அதிமுகவுக்கு உண்டு. பாஜக இல்லாமலே நம்ம அந்த வெற்றியை பெற்றுவிட முடியும். தனித்தே வெல்ல முடியும். தனித்து, அதாவது தனித்துன்னா அதிமுக வலிமையான அதிமுக இவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்றாலே மற்ற கூட்டணிகள், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தேடி வரலாம், தேமுதிக தேடி வரலாம், விஜய் கூட தேடி வரலாம், மற்ற கட்சிகள் தேடி வரலாம். அந்த மாதிரி ஆனா அந்த வாய்ப்புகளை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வாயிற்கதவை அடைத்து விட்டார். அந்த வாய்ப்புகளை முற்றிலும் புறக்கணித்து விட்டார். ஆனா அதுக்கான சாத்தியக்கூறே இல்லை. இதுக்கு இப்ப அவர் பாஜகவோடு கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கல, ஆனா அமித்ஷா அவர்கள் அறிவித்து விட்டார் இல்லையா? அதை இவர்கள் இன்று வரை மறுப்பு சொல்லல. இது ஒரு புறம். இது இல்லாம என்டிஏ ஆட்சி என்பதை எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்து கூட்டணி ஆட்சி என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அமையப்போவது முழுமையான அதிமுக ஆட்சியாக இருக்கணும். பாஜக அங்கம் வகிக்காத ஆட்சியாக இருக்கணும். பாஜக எப்பவுமே பல மாநிலங்கள்ல இந்தியா முழுக்க அவர்களது வளர்ச்சியை நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கூட்டணி மட்டும் வைப்பாங்க, அடுத்த முறை கூட்டணி அமைச்சரவை என்பதற்கு வருவாங்க, துணை முதலமைச்சர் என்பதற்கு வருவாங்க, அடுத்த முறை அவர்களே ஆளுகிற வகையில அவர்களை வளர்த்து கொள்வார்கள். கூட்டணி வைத்த அந்த பெரிய கட்சியை சிதைத்து விடுவார்கள். இது இந்தியா முழுக்க அவர்கள் அரங்கேற்றுகிற ஒரு அரசியல் யுக்தி. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்மை தற்காத்து கொள்ளுகிற நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் சில பாதுகாப்பு அரண்களை நம்ம உருவாக்கணும். நட்போடு இருந்துக்கலாம். திமுகவை எதிர்ப்பதில் நட்போடு இருந்துக்கலாம். இப்ப ஜெயலலிதா அம்மா பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கிற பொழுதும் அன்றைக்கு அவர்கள் பாஜக மத்தியில் இருந்தாலும் ஒரு நட்போடு இருப்பார். ஆனால் தேர்தல் என்று வருகிற பொழுது பாஜக இல்லாத கூட்டணியை அமைத்து நம்ம வெற்றி பெற்றுவோம். அப்ப பாஜக என்ன ஆகும்னா ஒரு ரொம்ப இன்சிக்னிபிகண்டா போயிடும். பெரிய வாக்கு பலம் அவர்களுக்கு இருக்காது. பாஜகவை ஆதரிக்கிறவர்கள் கூட அதிமுக ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ் ஆயிடும். அதிமுக ஓட்டு கூட பாஜகவுக்கு போடுற மாதிரி தான் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் கடந்த காலங்கள்ல அமைந்திருந்தது. இப்போ இபிஎஸ் அவர்கள் கொடுத்த அழுத்தம் தான் அண்ணாமலை அவர்கள் விலகிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்த காரணமா சார்? இபிஎஸ் பொறுத்த வரைக்கும், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட்டணி என்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் மத்தியில் இருக்கிற அவர்களது டெல்லி தலைமை 2 பேரும் ஒரே சமுதாயம், ஒரே மண்டலம், அதனால ஒருவேளை மாற்று தலைமையை நியமிக்கலாமான்னு அதை அவங்க பரிசீலிக்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி சொல்வதற்காக அவர்கள் செய்கிறார்கள் என்று நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க கட்சி உள் பிரச்சனை, அவர்களுக்கு தெரியும் எப்படி அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று. ஆனால் அண்ணாமலையின் மீது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு தீராத வருத்தம் இருக்குது. அது தேர்தலில் ஒருவேளை எதிரொலிக்கலாம்
என்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பதிவுகள்லாம் பார்க்கும்போது சார், பிஜேபி வந்து 100 சீட்டு வந்து வேணும் அப்படின்னு கேட்டாங்க. காலப்போக்கில் வந்து முதலமைச்சரா வந்து எடப்பாடி அவர்களை வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத சூழல் கூட உருவாகும் அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க. அப்போ அமித்ஷா, இபிஎஸ் இவங்களுடைய சந்திப்புல என்ன நடந்தது? அதாவது 100 சீட்டு இதெல்லாம் வந்து ஒரு சில அனுமானங்கள் அடிப்படையில் சொல்றது. அதைத்தான் நான் என்ன சொன்னேன், கூட்டணி அமைச்சரவை என்று இருக்கக்கூடாது. அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கிற வகையில தான் அந்த அரசு அமைய வேண்டும். அது அதிமுக ஆட்சியாக மட்டுமே இருக்கணும். ஒண்ணு முடிந்தவரை கூட்டணி வேண்டாம். அப்படி ஒருவேளை அதையும் தாண்டி ஏதேனும் நெருக்கடிகள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள கட்சி கரைந்தாலும் பரவாயில்லன்னு இவர்கள் முடிவெடுத்தாலும் கூட அது அதிமுகவினுடைய முழுமையான ஆட்சியாக இருக்கணும். கூட்டணி அமைச்சரவை என்பது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆனா அது அதிமுக ஆட்சியா இருக்காது அப்படின்றது உங்களுடைய பார்வை? இல்ல, அப்படி இருக்காது என்பதுதான் அவர்கள் மற்ற மாநிலங்கள்ல அவங்க செய்வது. இப்ப திரு அமித்ஷா அவர்கள் அந்த ஒரு ட்வீட் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு வந்த உடனே கூட ஒரு பதிவிட்டு இருந்தார். அதுல கூட என்டிஏ ஆட்சி அமையும் என்றுதான் அவர் சொல்லியிருந்தார். அதிமுக ஆட்சி அமையும், அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நாங்கள் 29 மத்தியில மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள்னா அது ஏத்துக்கலாம். இல்ல, அதோட சுருக்கம் தானே என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்றது. அமைய போவது முழுமையான அதிமுக ஆட்சியா இருக்கணும். அதுல இந்த என்டிஏ அவங்க கூட்டணியை தானே முன்னிறுத்தி பேசுவாங்க சார். தமிழ்நாட்டுல அந்த கூட்டணி என்பது அது அதிமுக கூட்டணியாக இருக்கணும். இந்த என்டிஏ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அந்த இருதுருவ அரசியலை மட்டும்தான் அவர்கள் பார்ப்பாங்க. சூரியனா ரெட்டலையா, திமுகவா அதிமுகவா என்பது மட்டும்தான் கேள்விகளா இருக்கணும். நீங்க என்டிஏ இந்தியா இதெல்லாம் வந்து எடுபடாது. இன்னுமே கூட டெல்லியிலிருந்து 2 பக்கமே ஒரு பார்வை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்கு சார். ஏன்னா ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேசுறது அப்படின்றது, இன்னொரு புறம் செங்கோட்டையன் அவர்களோட பேசுறது அப்படின்றது. அப்ப இது எதற்கான ஒரு நகர்வா இருக்கும் அப்படின்றது பாக்குறீங்க? செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில சந்திப்புகள் அவர் டெல்லியில சிலரை சந்தித்ததாக சொல்றாங்க. அது குறித்து ஒரு உறுதியான தகவல்கள் வந்து நமக்கு எதுவும் வெளியில வரல. என்ன காரணத்துக்காக அவர் சந்தித்தார்? இப்ப சட்டமன்றத்துல கூட பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தையை பார்த்து மிக ஆவேசமா பேசியிருக்காரு. அதிமுக உறுப்பினர்களை பார்த்து ஜெயலலிதா அம்மாவை அவர்கள் விமர்சிக்கிற பொழுது நீங்க எப்படி பார்த்து கொண்டு பதில் தெரிவிக்காம இல்ல மறுப்பு தெரிவிக்காம அமைதியா இருக்கிறீங்க என்று கூறியிருக்கிறார். இதெல்லாமே இருக்கு. ஆனால் இன்னும் இது வந்து கொஞ்சம் முழுமையான விஷயங்கள் வந்து வெளியில வரணும். எதை நோக்கி செங்கோட்டையன் பயணிக்கிறார்? எல்லோரும் வெளிப்படையாக அல்லது தேசியமாக அனுமானங்களில் சொல்லப்படுவதுங்கிறது செங்கோட்டையன் ஒரு மாற்று தலைவராக முன்னிறுத்தப்படுகிறார் என்பதுதான். ஆனா அது நமக்கு அது தெரியாம நம்ம அதை பத்தி பெரிய அளவுல பேசுறது நல்லா இருக்காது. ஸோ ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட சார், இப்போ விரைவில் வந்து பாஜகவினுடைய மாநில தலைமை மாற்றப்படும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஒருவேளை அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ல இதெல்லாம் ஹேசியம் தானே. பட் ஒருவேளை மாத்தலைன்னா அரசியல் நடக்கும் என்பார், நடக்காது, நடக்காது என்பார், நடந்துவிடும். ஒருவேளை நடக்கலன்னா ஏடிஎம்கே மறுபடியும் இதை வச்செல்லாம் நம்ம சம்பவங்கள் நடந்தால் அது குறித்து நம்ம விவாதிக்கலாம், பேசலாம், கருத்து சொல்லலாம். நடக்காத சம்பவங்களை அனுமானத்தின் அடிப்படையில நம்ம பேசுறது சரியா வராது. அப்ப இந்த 26 தேர்தல் அப்படின்றது அதிமுகவுக்கு எவ்வளவு முக்கியமானதா பாக்குறீங்க சார்? இல்ல, நிச்சயமாக அதிமுக ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க, வாக்காளர்கள் நினைக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டார் என்பதை எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ என்ன செஞ்சா இது எல்லாமே சரி செய்ய முடியும்ன்றது உங்களுடைய பார்வையா இருக்கு சார்? என்ன நீங்க சொல்றீங்க, இப்போ மேலிடத்துல வந்து இந்த கூட்டணி அமைந்தாலும் கூட கடைநிலையில் இருக்கக்கூடிய தொண்டனுடைய மனநிலை அப்படி இல்லை அப்படின்றது. அப்ப என்ன நிகழ்ந்தால் இந்த கடைக்கோடி தொண்டனும்? ஒன்று, பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் பயணிப்பது. 2, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படுவது. 3, தனிப்பட்ட அது அதிமுகவின் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பது. 4,
கூட்டணி அமைச்சரவை என்று எந்த காலகட்டத்திலும் பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. பேசக்கூடாதுன்னு இப்ப பேசாம விட்டுட்டு தேர்தல் முடிஞ்சு செஞ்சிடலாங்கிறதல்ல, நடக்கக்கூடாது. அடுத்து இது என்டிஏ அமைச்சரவை என்கிற பெயர் அதற்கு ஏற்புடையதாக இருக்காது. அதிமுகவினுடைய ஆட்சி அமைய வேண்டும், எம்ஜிஆர் ஆட்சி அமைய வேண்டும், ஜெயலலிதா அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதாக மட்டுமே அது இருக்கணும். இன்னொரு சினாரியோ சொல்றாங்க சார். இன்னைக்குமே ஒரு கேட் ஓப்பனா இருக்கு. தாவேகா அதிமுக ஒரு கூட்டணிக்குள்ள நுழைந்தால் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்றதையும் பேசுறாங்க. அது எப்படி பாக்க? ஒன்றுபட்ட அதிமுக இருந்தா பாஜக கூட்டணி இல்லாமல் மற்றவர்கள் யாரெல்லாம் கூட ஒன்றுபட்ட அதிமுக இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே தாவேகாவோட ஒரு கூட்டணி. சார், ஒன்றுபட்ட அதிமுக இல்லைன்னா அது ஒரு அணியாக பிணியாக இருக்குமே ஒழிய, நீங்க நம்ம பலத்தை இழந்துட்டு அடுத்தவங்க பலத்துல நிக்கணும் அப்படின்னா அப்புறம் விஜய் அவர் துணை முதலமைச்சர் கேட்பாரு. அப்புறம் நீங்க அப்புறம் பாஜக சொல்றதும் விஜய் சொல்றதும் ஒண்ணுதானே. பெரிய வேறுபாடு நடக்க போவது முழுமையான அதிமுக ஆட்சியா இருக்கணும், கூட்டணி அமைச்சரவை கூடாது அப்படின்னு சொன்னா அது விஜய்க்கும் பொருந்தும் இல்ல, அது பாஜகவுக்கு மட்டும் இல்ல. நான் காழ்ப்புணர்ச்சியில பேசல. நம்ம கட்சி நல்லா இருக்கணும், நம்ம கட்சி ஆளுகிற கட்சியாக இருக்கணும், நம்முடைய தொண்டர்கள் பாதுகாக்கப்படணும், நம்மை உருவாக்கிய தலைவர்கள் உருவாக்கிய வளர்த்த இந்த கட்சி இன்னும் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு வலிமையோடு பயணிக்கணும். அதுதானே நம்முடைய சுயநலம் தானே அது. பட் ஆனா அது விஜய்னா என்ன, பாஜக என்ன, எல்லாத்துக்கும் அதே கொள்கை தானே. ஆனா அந்த சூழ்நிலை இருக்கு இன்னைக்கும், அது இன்னும் முடிவாகிடல அப்படின்றது எல்லாம் எதுவுமே இன்றைய தேதிக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் தான் இருக்கு. ஒரு தெளிவான முடிவுகள் எட்டப்படும் பொழுது நம்ம அதை குறித்து பேசலாம். அப்ப எவ்வளவு சவாலானதா இருக்குன்றது மட்டும் சொல்லுங்க சார். இல்ல, நிச்சயமாக திமுகவுக்கு, ஏன்னா திமுகவும் இன்றைக்கு 5 ஆண்டு காலத்துல மிகப்பெரிய பணபலத்தோட அவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியை அந்த பலனாளிகள் இப்ப மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது போல ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் அவர்கள் அங்கங்க பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப எந்த முன்னாள் அமைச்சர்களும் செய்த தவறுகளுக்கு திரு ஸ்டாலின் சொல்லியிருப்பார். இப்ப கூட சமீபத்தில் நான் பார்த்தேன், யாரேனும் குற்றவாளிகளை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஸ்டாலின் குற்றம் சொன்னாரு, இவங்க மேலையெல்லாம் கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு, டிவிஎஸ்சில ரைடு எல்லாம் விட்டாரு, அப்புறம் அவங்கள பாதுகாக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, எல்லோரோடவும் ஒரு மறைமுக கூட்டணி ஒப்பந்தம், நம்ம ஆட்சிக்கு வரலினால் நம்ம ஸ்டாலின் இருக்கட்டும்பா என்கிற அளவுல எடப்பாடி பழனிசாமியோ அந்த முன்னாள் அமைச்சர்களோ கருதுகிற வகையில, அதாவது திமுகவை தோற்கடித்தே ஆகணும் என்று வெறிகொண்டு அலைபவர்கள் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் யாரும் இல்லை. ஏன்னா அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான விளையாட்டு. திராவிட இயக்கங்களுக்கே உண்டான திராவிட இயக்கங்களுக்கு, திராவிட கொள்கைகளுக்கே ஆபத்து. நீங்க திமுக அண்ணா திமுகனா அடிமட்டத்துல கல்யாண காட்சி, ஒரு துக்க நிகழ்ச்சிகள்ல கூட கலந்துக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பியா இருக்கும், அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க அவ திமுக அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு ஒண்ணு முன்னா புலங்குறாங்க அப்படிங்கிற ஒரு எல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிறதே ஆபத்து. அது அதிமுகவுக்கு ஆபத்து. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அது குடும்ப ஆட்சி முறை, அது குடும்ப கொத்தடிமைகள் அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் தலைமை வலிமையாக இல்லை, ஆனால் கட்சி தொண்டர்கள் வாக்கு வங்கி வலிமையாக இருக்குது. அது கரைந்து கொள் விடாமல் நம்ம பாதுகாக்கணும். அவ்வளவு வலிமையானதா இல்லை அப்படின்னு சொல்லும் போது தொண்டர்கள் ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்பாங்க அப்படின்றதுதான். இல்ல, அந்த தொண்டர்களை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வழிநடத்துகிற அந்த முறை சரியானதாக இருக்கணும், தலைமை சரியானதாக இருக்கணும். இது எல்லாமே சரி செய்யறதுக்கு ஏற்ற கால சூழ்நிலை தான் இருக்குன்னு பாக்குறீங்களா? சரினா ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு. சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் அல்ல இது. அந்த எலெக்ஷனுக்குள்ள எல்லா காலத்திலயும் நம்ம சரி செய்து விட முடியாது என்கிற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் எல்லாம் இல்ல, சரி பண்ணிடலாம். ஓகே, ஆனா எலெக்ஷனுக்குள்ள செய்ய முடியுமா? ஓராண்டு இருக்குல்ல, சில மாதங்கள்லயே இத நம்ம செய்து விடலாம். இந்த சி ஓட்டர் சர்வே அதை பத்தி எப்படி பாக்குறீங்க சார், உங்களுடைய பார்வை? முதல்ல எதுக்காக அந்த சர்வே இப்ப எடுத்தாங்க, என்ன நடந்துருச்சு இப்ப அந்த சர்வே எடுக்கக்கூடியதுக்கு? என்ன ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னா ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? என்ன நோக்கத்துக்கு எடுத்தாங்க?
இல்ல இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு எலெக்ஷன் நெருங்குறதுக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்ப வருஷம் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்களா? 2 வருஷம் தான் இருக்கு, 3 வருஷம் தான் இருக்கு, 4 வருஷம் தான் இருக்குன்னு எடுத்திருக்காங்களா என்ன? இது முழுக்க முழுக்க அதிமுகவை பலகீனப்படுத்தி மக்கள் மத்தியில காட்டணும் என்பதற்காக ஒரு உள்நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட சர்வே என்றுதான் நான் யாரு பின்னணியில் அந்த சர்வே யார் எடுத்தாங்களோ அவர்களது நோக்கம் சரியானது அல்ல, எடுக்கப்பட்ட முறை சரியானது அல்ல. இல்ல பின்னடைவு செய்யணும் அதிமுகவை அப்படின்னு நினைச்சா விஜய் அவர்களுக்கு அதுல சதவீதம் இந்த சர்வே எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். எதுக்கு, என்ன, எந்த சூழ்நிலைக்காக கருத்து கணிப்பு இது பண்றாங்க? இப்ப இந்த திமுக அரசாங்கத்துல ஊழல் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கலாம்ல? எடுத்தாங்களா யாராவது? திமுக அரசாங்கத்துல இவ்வளவு, அதாவது இந்தந்த தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டங்கள், அறிவிப்புகள் நிறைவேற்றி இருக்கிறாங்களா? மக்கள் திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்களா? திமுக திரும்ப ஓட்டு போடுவாங்களா? அப்படி யாராவது எடுத்தாங்களா என்ன? அதிமுகவை பலகீனப்படுத்தி காட்டணும், விஜயை கொஞ்சம் உயர்த்தி காட்டணும், அண்ணாமலையை கொஞ்சம் பலமா காட்டணும் என்கிற, அதே மாதிரி திமுகவை மகிழ்விக்கிறோம். அப்ப அவங்களுடைய அந்த நோக்கம் என்பது அதிமுகவை பலகீனப்படுத்தி ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அதிமுகவை தவிர்த்து மத்த எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தணும். அப்படி ஒரு கோட்டிலேயே செஞ்சிட முடியுமா சார்? இல்ல, அவங்க அது மாதிரி தானே எடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். இல்லைன்னா அது எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்னெல்லாம் நடக்குதுன்னு. நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. Satyabama Institute of Science and Technology. Admissions open. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர April 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குவீன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படி வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து, பவுன்சர்ல இருந்து, டிஓபில இருந்து, கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது, அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா April 6 கலைவாணர் அரங்கம், கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன், எல்லாரும் மீட் பண்ணலாம்.